வெல்கம் டு WT டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைனமோ யூஸ் பண்ணி ஒரு ஃபேமிலியோட பேராமீட்டர் வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே கான்செப்டில் இதே டாப்பிக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். அதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நோடு யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோடு யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கோடு மூலிமா டைப் பண்ணி எப்படி ஃபேமிலி பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பேராமீட்டர் வேல்யூன்றது 2 இருக்குது. டைப் பேராமீட்டர், இன்ஸ்டன்ட் பேராமீட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேனேஜில் டைனமோ பண்ணிக்கணும். இதில் நியூ இப்போ இது ஆட்டோமேட்டிக்ன்றதை மேனுவல் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நோடு யூஸ் பண்ணி எப்படி நம்ம இது பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு செலக்ட் மாடல் எலிமெண்ட், அதுக்கு அடுத்து செட் பேராமீட்டர் பை வேல்யூ, பேராமீட்டர், அதுக்கடுத்து கோட் பிளாக். இப்போ இதில் எந்த பேராமீட்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் டயாமீட்டர் ஒன்று இருக்குது. டயாமீட்டர் 8ன்னு இருக்குது. நம்ம ஒரு 12ன்னு மாற்றுவோம். இப்போ எந்த எலிமெண்ட்டை மாற்ற போகிறோம்? இந்த எலிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பழசு ஒரு 10க்கு 10 சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, சேஞ்ச் ஆகுது. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது கோடு யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து வைக்கணும், கோடு பிளாக்ல வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கும் போட்டுக்கலாம், நம்பரும் கொடுத்துக்கலாம். இதிலே நம்ம ஸ்கிரிப்ட் எதுவும் டைப் பண்ணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது மல்டி யூசர். இந்த கோடு பிளாக்ன்றது வந்து மல்டி யூசர். ஃபஸ்ட்டு என்னென்ன வேணுன்றதை சொல்லிடுறேன். எலிமெண்ட் வேணும், பேராமீட்டர் நேம் வேணும், வேல்யூ வேணும். இப்போ நம்ம எலிமெண்ட்டுக்கு A1ன்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். பேராமீட்டர் நேமுக்கு வந்து A2, வேல்யூக்கு வந்து A3ன்னு கொடுப்போம். இப்போது A1ங்கிறது என்ன அப்படின்னா எலிமெண்ட், செலக்ட் பண்ண போகிற எலிமெண்ட். ஓகே, அடுத்து பேராமீட்டர் நேம் வந்து நம்ம A2ன்னு வச்சுட்டோம். இது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து நேம் கொடுக்கணும். பேராமீட்டர் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து A3 ஈக்குவல் டு அதே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்கான வேல்யூ கொடுக்கணும். ஒரு 16 கொடுப்போம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துருப்பேன். இது கொடுக்கல. இது காரணம் என்னென்னா, இது வந்து ஸ்ட்ரிங்கு. டயாமீட்டர்ன்றது ஒரு வேர்டு. அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம் அப்படின்னும்போது அதில் வந்து செமிகாலன் கொடுக்கணும். சரி, டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். இது வந்து நம்பருக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க வேணாம். அதனால் வந்து எதுவுமே கொடுக்காம வச்சுருக்கேன். இன்னொன்று, செமிகாலன் போட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். செமிகாலன் போடாமல் நம்ம பண்ணோன்னா நமக்கான அவுட்புட் அங்கே கிடைக்காது. இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த எலிமெண்ட்லாம். ஆனால் இப்போ இந்த நேம் இருந்தால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். அப்போ அது வந்து நம்ம எப்படி எடுக்கிறது? எலிமெண்ட் ஈக்குவல் read டாட்
நம்ம டைப் பண்ண உடனே பேராமீட்டர் பை நேம். எலிமெண்ட் பேராமீட்டர் பை நேம். இதில் வந்து இது நம்ம எடுத்தது வந்து தப்பான ஒரு இதுதான். என்னென்னா இதில் வந்து செட் பேராமீட்டர்னு வந்திருக்கு, இதில் செட்டுன்ற வேர்டு வரல. ஓகேவா? அப்போது செட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகே. எலிமெண்ட் டு read டாட் செட் பேராமீட்டர் பை நேம். அதாவது எலிமெண்ட்டுக்கு இந்த எலிமெண்ட் டாட் செட் பேராமீட்டர் பை நேம் வந்து இந்த இது வந்து நம்ம ஓவராக டைப் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் பார்த்து எடுத்து வைக்கணும். எலிமெண்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்ன்றது இந்த எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணுது. இந்த எலிமெண்ட் டாட் செட் பேராமீட்டர் பை நேம்ங்கிறது இந்த இந்த நோடை டிக்டேட் பண்ணுது. ஓகேவா? இப்போது நாம் வந்து எலிமெண்ட்டு இதில் கனெக்ட் பண்ணலாம். A1ங்கிறது இந்த எலிமெண்ட்டு. இப்போது இதுக்கு நம்ம வேல்யூ என்ன 16 கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா 10 இருக்குது. ஓகே, இது ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே கொடுத்துட்டோம், பட் ஆனால் இதுக்கு வந்து அசைன் பண்ணலை. இதுக்கு நம்ம அசைன் பண்ணலை. என்ன பண்ணுறோம், அதாவது டயாமீட்டர்ன்றது A2ன்னு கொடுத்துட்டோம், இது 16ங்கிறது A3ன்னு கொடுத்துட்டோம். ஆனால் இதில் வந்து இதுக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? இதில் நோடை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அது மாதிரி இதுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போது போட்டு பேரண்டிஸ் போட்டு A1 கம்மா நெக்ஸ்ட்டு வந்து பேராமீட்டர் நேம் என்ன வச்சுருக்கோன்னா A2 அதுக்கு அடுத்து A3. சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே 20ன்னு கொடுத்தாலும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு வேளை அடுத்து என்ன இருக்குது, சேரோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். சேர் 6 சேர் தான் இருக்குது, டயாமீட்டர் பெருசாக இருக்குது. அப்போது வந்து சேரோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இதில் எதுவுமே இல்லை, கம்மா போட்டுட்டு அடுத்து நம்ம சேரோட பேர் என்னமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அந்த பேராமீட்டர் நேம் என்னமோ அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த இடத்துல அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டு மாறிடும். இப்போ இதில் ஹைட்டும் கொடுக்கணுனாலும் நம்ம ஹைட்டு கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து 2 அடி 6 இன்ச் இருக்குது, நம்ம ஒரு 3 அடி கொடுக்கலாம். 3 அடி 6 இன்ச் கொடுக்கலாம். ஓகே, இதில் என்ன எரர் வந்துருச்சுன்னா அது வந்து நமக்கு டபுள் கொட்டேஷன் போடவும் அது என்ன எடுத்துக்கிச்சுன்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு. ஸ்ட்ரிங்குக்கு வந்து வேல்யூ கொடுக்க முடியாது. இப்போ நம்ம 4 ரவுண்டாக கொடுப்போம். இப்போது நான் ஹைட்டு மாறிடுச்சு, டயாமீட்ரு சேரோட கவுண்ட்டும் மாறிடுச்சு. இப்போ மொத்தமாக நம்ம ஒரு வாட்டி மாற்றி பார்ப்போம். டயாமீட்டர் வந்து 15, சேரோட கவுண்ட் வந்து 8, சேரோட அதோட ஹைட்டு வந்து டேபிளோட ஹைட் வந்து 3 அடின்னு வச்சுருக்கேன். இப்போ பழசில் என்ன இருக்குன்னா டயாமீட்டர் வந்து 20 இருக்குது, சேரோட கவுண்ட் வந்து 12 இருக்குது, ஹைட்டு வந்து 4 இருக்குது.
இல்லை சேரோட கவுண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இப்போது இந்த கோடில் என்ன பண்ணோம்னா ஈஸியாக டைப் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வேல்யூ போட்டோன்னே இது வந்து ஓகே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஒருவேளை நம்ம இந்த நோடு யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னும் போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்ஸு அதுக்கடுத்து டயாமீட்டரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. லிஸ்ட் டாட் கிரியேட்ன்றதை லிஸ்ட் கிரியேட்ன்றதை ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இது இங்கே கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வேல்யூக்கும் நம்ம இந்த வேல்யூக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு லிஸ்ட் ஒன்று போடணும். போட்டு கனெக்ட் பண்ணணும். ஸ்டார்ட் கிரியேட். இப்போ இந்த கோடிங் மூலிமா யூஸ் பண்ணும்போது அந்த ஒன்றும் இல்லை, கமா போட்டுட்டு நம்ம வேல்யூ டைப் பண்ணால் போதும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் டாட் கிரியேட்ன்ற ஒரு நோட் எடுக்கணும். இதை முதல்ல இந்த லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே இதை கனெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலை இருக்கும். இது கோடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதை டைப் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தான் கொஞ்சம் யோசிச்சு எடுத்து வரணும், எதை எடுத்து வரணும் அப்படிங்கிறத. ஆனால் எடுத்து வந்து போட்டுன்றதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு லிஸ்ட் பேராமீட்டர் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். நேமும் வேல்யூ அந்த வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போகலாம். இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ A1 A2 A3 இந்த ஆர்டர் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் இருக்கணும். பேராமீட்டர் நேம் என்ன கொடுத்துருக்கணும், A2 இருக்குது. A2 தான் இருக்கணும். ஒருவேளை A3 முதல்ல கொடுத்துட்டு A2 பின்னாடி கொடுத்தோம் அப்படின்னா அப்போ எரர் வரும். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். என்ன எரர் வருது அப்படின்னா செட் பேராமீட்டர் வைலிங் இது இந்த எலிமெண்ட்டே அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இந்த எலிமெண்ட்டு ஸ்ட்ரிங்கு அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறத அது மென்ஷன் பண்ணுறது. காரணம் என்னென்னா இந்த A3ங்கிறது வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ இந்த இதில் இருக்கான்னு செக் பண்ணணும். இதில் இல்லை அப்படின்றப்போ அது இல்லைன்றத வார்னிங்காக காட்டும். அப்போ நம்ம A2 A3 ஓகே ஓகே. இப்போ நிறைய பேர் பேசிக் வீடியோ கேட்குறீங்க. ஓகே, நான் ஓரளவுக்கு சின்ன சின்ன டிப்ஸு அந்த மாதிரி வீடியோலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பேசிக் டைனமோ வீடியோவை பற்றி நான் ஒரு கிளாஸ் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.